ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் ஸ்டஃப்டு சப்பாத்தி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு. நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதோட அளவு 250 கிராம். அரை கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அரை கப் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சம் மல்லி இலை, அரை கப் அளவுக்கு துருவிய கேரட், ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, அரை கப் அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு உங்கள் தேவைக்கேற்ப, கரம் மசாலா 1 டீஸ்பூன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கோதுமை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கையில் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மாவு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கம் வர்ற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இதை ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். பேன் சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வேகிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. உங்ககிட்ட கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட், அப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். கேரட் பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நம்ம ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம். கொஞ்ச நேரம் சூடாகட்டும். ரெடி பண்ண சப்பாத்தி மாவு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது அதிலிருந்து ஒன்று எடுத்து அதை இந்த மாதிரி வர கோதுமாவில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போது இந்த மாவில் 4 சைடும் அதோட கார்னரில் மட்டும் ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மீதி மாவை நம்ம மாவு கூடயே சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை திருப்பியும் சென்டராக கட் பண்ணுங்கள், 2 பீஸ் கிடைக்கிற மாதிரி. இப்போது இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம்
இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மசாலா வச்சுக்கலாம். 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ பெருசாக மாவு தேய்க்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் மசாலா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அடியில் இருக்கிறத வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுறலாம். நம்ம லாஸ்ட்டை கீழே வச்சுருப்போம்ல, அதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலே வச்சுருக்க ஃபர்ஸ்ட் லேயரை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போது அதை வந்து அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது பேன் சூடானதும் அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. எல்லா சைடும் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை வந்து ஒன்றொன்னா அதில் வச்சிடலாம். இப்போது அந்த சப்பாத்தி மேலேயும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போது கீழே இருக்க சைடு வந்து நல்லா வெந்திருக்கும். அதை வந்து நம்ம திருப்பிடலாம். இப்போது 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இந்த 4 சைடு கார்னர் வந்து நல்லா வேகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணியோ வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடுமே ஒரு 4-5 செகண்ட் பிடிச்சிங்க அப்படின்னா கார்னர் எல்லா சைடும் நல்லா வெந்துடும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சப்பாத்திலையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது வெஜிடபிள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான வெஜிடபிள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். மாவு வந்து ரொம்ப நேரம் பிசைஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களும் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் மறக்காமல் ஒரு டைம் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.